ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டோல்கேட்டில் கேஷ் யூஸ் பண்ணால் லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபாஸ்டேக் கொண்டு வந்தாங்க. ஆனாலும் ஃபாஸ்டேக்கில் இன்னும் கியூ குறைஞ்சபடலுங்க. இதற்காக தான் மத்திய அரசு ஜிஎன்எஸ் திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. ஜிபிஎஸ் மூலிமா டோல் சார்ஜஸை கணக்கிட்டு எவ்வளோ கிலோமீட்டர் நம்ம போகிறோமோ அதற்கான தொகையை மட்டும் அவங்க வாங்க போகிறாங்க. இதற்காக ஆன்போர்ட் யூனிட் நாம் வாங்கணும். ஆன்போர்டு யூனிட் எங்கே வாங்குறது, எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, எவ்வளவு சார்ஜ் இதுக்காகும், முதல் 20 கிலோமீட்டர் ஃப்ரீ யாருக்கு, சென்னையில் எந்த டோல்கேட்டில் இந்த ஜிஎன்எஸ் திட்டம் கொண்டு வர போகிறாங்க, இதற்காக எத்தனை சேட்டலைட் இந்தியா யூஸ் பண்ண போகிறாங்க, டூ வீலருக்கும் நம்ம டோல் கட்டணுமா, எப்போது ஜிஎன்எஸ் திட்டம் முழுமையாக அமலுக்கு வரும், வாங்க இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். முதல்ல ஃபாஸ்டேக் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துடலாம். ஃபாஸ்டேக்கை நம்ம காரில் ஓட்டின பிறகு டோல் பிளாசாவில் இருக்கிற ஸ்கேனர் நம்மளோட ஃபாஸ்டேக்கில் இருக்கிற டீட்டெயில்ஸை ஸ்கேன் பண்ணிவிட்டு லிங்க்டு பேங்க்லேருந்து நம்மளோட கேஷை டிடெக்ட் பண்ணிவிட்டு ஃபோனில் மெசேஜாக கொடுத்துரும். இது முற்றிலும் ஒரு ரேடியோ ஃப்ரீக்வன்சி மூலிமா ஒர்க் ஆகுது. ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஐடென்டிஃபிகேஷன் மூலிமா ஒர்க் ஆகுதுங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, ஒரு கிரெடிட் கார்ட்லேயோ ஒரு டெபிட் கார்ட்லேயோ ஒரு சிப் இருக்கிற மாதிரி எப்போ நம்ம பிஓஎஸ் மிஷினில் நம்ம போய் இன்சர்ட் பண்ணுறோமோ அப்போ அதில் இருக்கிற டீட்டெயில்ஸில் அது கலெக்ட் பண்ணிக்கும். ஃபாஸ்டேக்கில் ஒரு சிப்பு, ஒரு ஆன்டினா இருக்குங்க. வெஹிக்கிள் டீட்டெயில்ஸ், ஓனர் டீட்டெயில்ஸ், லிங்க்டு பேங்க் அக்கௌண்ட், ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், வெஹிக்கிள் கிளாஸு, மாடல் எல்லாமே அந்த சிப்பில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். இது கிட்டத்தட்ட ஒரு பார்கோட் ஸ்கேனர் மாதிரி தான் இது ஒர்க் ஆகுதுங்க. 2014 ஃபாஸ்டேக் இன்ட்ரோடியூஸ் பண்ணாலும் முழுமையாக இது வெற்றி பெறலை. இன்னுமே டோல்கேட்டில் கியூ தனியாக நிற்க தான் செய்யுது. ஜிஎன்எஸ்எஸ் திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. குளோபல் நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டம். இது நம்ம வண்டியில் ஆன்போர்டு யூனிட்டை நம்ம பொருத்திக்கிட்டோம் அப்படின்னா சேட்டலைட் மூலியமாக ட்ராக் பண்ணி நாம் எவ்வளவு தூரம் போகிறோமோ அதற்கு மட்டும் சார்ஜ் பண்ண போகிறாங்க. நம்மளோட ஆன்போர்டு யூனிட் சேட்டலைட்டோட கனெக்ட் பண்ணிக்கோங்க. இது ஒரு ஜிபிஎஸ் மாதிரி இந்த ஆன்போர்டு யூனிட் ஒர்க் ஆகும். நம்ம எவ்வளோ தூரம் போகிறோமோ அதோட டேட்டாவை சர்வருக்கு அனுப்பிடுவாங்க. சர்வர் என்ன பண்ணுன்னா, நம்ம லிங்க்டு பேங்க் அக்கௌண்ட் என்ன கொடுத்துருக்கோமோ சர்வர் லிங்க்டு பேங்க் அக்கௌண்ட்லேருந்து சார்ஜஸை டிடெக்ட் பண்ணிவிட்டு நம்ம மொபைல் ஃபோனுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிரும். ஆன்போர்டு யூனிட்டால் டேட்டாவை சென்ட் பண்ணவும் முடியும், அதே போல் ரிசீவும் பண்ண முடியுங்க. ஹைவேல நம்ம எவ்வளோ கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறோமோ அதுக்கு மட்டும்தான் நம்மளுக்கு சார்ஜஸ் எடுப்பாங்க. இதனால் நம்மளுக்கு டோல்கேட்டே இருக்காதுங்க. இதற்காக ஃபிசிக்கல் கிராண்டி யூஸ் பண்ணுவாங்க. அதே போல் ஏபிஎன்ஆர் கேமராஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஆட்டோமேட்டிக் நம்பர் பிளேட் ரெகக்னேஷன் யூஸ் பண்ணுவாங்க. இந்த கேமராலாம் எல்லாமே ஹை ரெசல்யூஷன்ஸில் இருக்கும். இந்த ஏபிஎன்ஆர் கேமராஸ் மூலிமா அந்த வெஹிக்கிள் என்ன லொக்கேஷனில் போயிட்டுருக்கு, என்ன ஸ்பீடில் போயிட்டுருக்கு, வெஹிக்கிளோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கேப்சர் பண்ணி வச்சுப்பாங்க. இது ஒரு கூடுதல் பாதுகாப்புக்காக மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறாங்க. ஆன்போர்டு யூனிட்டில் என்னென்ன வரும்னு பார்த்துடலாம். ஒரு ப்ராசஸிங் யூனிட் வரும், ரெண்டாவது ஒரு ஆண்டனா ஒன்று வரும், மூணாவது ஒரு டச் ஸ்க்ரீன் வரும். இந்த டச் ஸ்க்ரீன் நம்மளுக்கு ஆப்ஷனல் தான். மொபைல் ஃபோனே நான் டச் ஸ்க்ரீனாக நான் யூஸ் பண்ணிக்கிறேன், டிஸ்பிளேவாக யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா நம்ம மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனாலும் ஒரு கண்டிஷன் வச்சுருக்காங்க. நீங்கள் மொபைல் ஃபோனை டிஸ்பிளேவாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வால்யூம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது. நீங்கள் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணும்போதே வால்யூமை நீங்கள் அதில் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கணும். கூட்டவோ குறைக்கவோ பின்னாடி நம்மளால் பண்ண முடியாது. இந்த ஆன்போர்டு யூனிட்டை நீங்கள் ஆனோ ஆஃபோ நீங்கள் பண்ண முடியாதுங்க. வெஹிக்கிள் ஸ்டார்ட் பண்ணோன்னே ஆன்போர்டு யூனிட் ஸ்டார்ட் ஆகிடும். அதே போல் வெஹிக்கிள் ஆஃப் பண்ணால் ஆன்போர்டு யூனிட் ஆஃப் ஆகிடும். ஆன்போர்டு யூனிட்டுக்கு செப்பரேட்டாக எந்த ஒரு ஆன் ஆஃப் பட்டன் கிடையாதுங்க. ஆன்போர்டு யூனிட் டிஸ்பிளேயில் ரெண்டு விஷயம் நம்ம பார்த்துக்க முடியும். ஒன்று மேப் ரூட் பார்த்துக்க முடியும், ரெண்டாவது டிஸ்டன்ஸ் கவர்டு பார்த்துக்க முடியும். இது தவிர ஆன்போர்டு யூனிட் டிஸ்பிளே வேறு எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இது காட்டாதுங்க. வால்யூம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம், ஆனால் நீங்கள் டிஸ்பிளே ஃபோனில் யூஸ் பண்ணிங்கன்னா அதுவும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியாது. முதல்ல எந்த கண்ட்ரி இந்த ஜிஎன்எஸ் திட்டத்தை கொண்டு வந்தாங்கன்னு பார்க்கலாங்க. 1970 தான் யுஎஸ்ஏ குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம் ஜிபிஎஸ் மூலியமாக ட்ராக்கிங் சிஸ்டத்தை கொண்டு வந்தாங்க. இருந்த போதிலும் 2005 தான் ஜெர்மன் கண்ட்ரி ஜிஎன்எஸ்எஸ் திட்டத்தை முதல் முறையாக டோல் கலெக்ஷனுக்காக யூஸ் பண்ணாங்க. சிங்கப்பூரில் யூஸ் பண்ணுற டெக்னாலஜியை தான் நம்ம இந்தியாவில் பயன்படுத்த போகிறோங்க. சிங்கப்பூரில் எலக்ட்ரானிக் ரோடு ப்ரைசிங் இஆர்பி 1998 கொண்டு வந்துட்டாங்க. இதே சிஸ்டத்தை தான் நம்ம இந்தியாவிலையும் நம்ம கொண்டு வர போகிறோம். இன்சுலேஷன்
இதை வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஆன்போர்டு யூனிட்டை நம்ம சர்வீஸ் சென்டருக்கு தான் நம்ம எடுத்துகிட்டு போக முடியுங்க. ஏன் அப்படின்னா வண்டி ஸ்டார்ட் ஆனாலும் ஆஃப் ஆனாலும் இந்த ஆன்போர்டு யூனிட் ஆன் ஆஃப் ஆகணும். ஆன்போர்டு யூனிட்டோட பேங்க் டீட்டெயில்ஸ், வெஹிக்கிள் டீட்டெயில்ஸ், ஓனர் டீட்டெயில், ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து நம்ம கண்டிப்பாக பண்ணி ஆகணும். இதுக்காக சர்வீஸ் சென்டரில் தான் இதுக்காக பண்ணுவாங்க. வெஹிக்கிளோட லைசன்ஸ் பிளேட் வந்து கண்டிப்பாக இருக்கணும். இல்லைனா இந்த ஆன்போர்டு யூனிட் வந்து இன்ஸ்டால் பண்ணவே முடியாதுங்க. புதிய கார்கள் நீங்கள் வாங்கும்போது ஆன்போர்டு யூனிட் வந்து ஏற்கனவே அதில் அட்டாச் பண்ணி தான் வரும். பழைய மாடல் கார் என்ன மாடல் இருக்கோ அதனுடைய சர்வீஸ் சென்டருக்கு போய் இந்த ஆன்போர்டு யூனிட்டை நம்ம இன்ஸ்டால் பண்ண வேண்டி வரும். முதல் 20 கிலோமீட்டர் வந்து ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 20 கிலோமீட்டர் வந்து ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆரம்ப கட்டத்தில் வந்து ஃப்ரீயாக இருக்கலாம். ஆனால் போக போக இது வந்து கண்டிப்பாக ஃப்ரீயாக இருக்காதுங்க. இந்த 20 கிலோமீட்டர் ஃப்ரீ அப்படின்னு சொல்கிறது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா உள்ளூர் வாசிகளுக்கு. ஏன்னா அவங்க ஹைவேல வந்து டெய்லியும் போயிட்டு வரவங்களா இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த 20 கிலோமீட்டர் ஃப்ரீயாக இருக்குங்க. மற்றபடி இந்த ஃபர்ஸ்ட் 20 கிலோமீட்டர் ஃப்ரீ அப்படின்னு சொல்கிறது போக போக இது மாற்றிடுவாங்க. தமிழ்நாட்டில் ஜிஎன்எஸ் திட்டம் வந்து எந்த டோல்கேட்டில் வந்து ஆரம்பிக்க போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் ஸ்ரீபெரும்புத்தூர் டோல்கேட்டில் தான் இதுக்காக தேர்வாயிருக்கு. இதற்கான பணிகள் எல்லாமே மிக விரைவில் தொடங்க போகிறாங்க. செப்பரேட்டாக ட்ராக் வந்து வைக்க போகிறாங்க. கேமராஸ், ஏபிஎன்ஆர் கேமராஸ் வந்து வைக்க போகிறாங்க. என்ன சிக்கல்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ப்ராக்டிக்கலாக அனலைஸ் பண்ணிவிட்டு முழுவதமாக இதுக்கான தீர்வை வந்து கொண்டு வர போகிறாங்க. இந்தியாவில் ஆல்ரெடி வந்து கர்நாடகா, பெங்களூர், மைசூர் ஹைவேல நேஷ்னல் ஹைவே 275 அந்த இடத்துல வந்து பைலட் ப்ராஜெக்டாக இது வந்து பண்ணிட்டு இருக்காங்க. முழுமையாக இந்தியாவில் ஒரு இடங்களில் வந்து கொண்டு வந்திருக்கிற மாதிரி சென்னையில் ஸ்ரீபெரும்புத்தூர் டோல்கேட்டில் இதுக்காக தேர்வு செஞ்சுருக்காங்க. இதற்கு சார்ஜஸ் வந்து எப்படி கணக்கிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 20 கிலோமீட்டர்ஸ் ஃப்ரீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணுற ஒரு கிலோமீட்டருக்கும் வந்து இவங்க சார்ஜஸ் வந்து போட போகிறாங்க. இந்த சார்ஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா பீக் ஹவர் சார்ஜஸ்னு ஒன்று வரப்போகுது. அதே மாதிரி வீக்கெண்ட், வீக் டேஸ்க்கு செப்பரேட் சார்ஜஸ் வரும். அதே போல் என்ஆர்ஐக்கு செப்பரேட் சார்ஜஸ் வரும். பீக் ஹவர் சார்ஜஸ், வீக்கெண்ட் சார்ஜஸ் அப்படின்ட்டு கண்டிப்பாக கொண்டு வர போகிறாங்க. இந்தியாவில் எத்தனை சேட்டிலைட் வந்து இதுக்காக பயன்படுத்த போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நாவிக் அப்படின்ற ஒரு சேட்டிலைட் வந்து இதுக்காக பயன்படுத்த போகிறாங்க. இதுக்கு கீழே மொத்தம் 7 சேட்டிலைட்ஸ் வந்து இதுக்காக இயங்க போகுதுங்க. வெளிநாடுகளில் இருக்கிறது போல் 2 வீலருக்கும் வந்து டோல் கட்டணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. வெளிநாடுகளில் சிங்கப்பூர்லலாம் பார்த்தீங்கன்னா 2 வீலருக்கும் நம்ம வந்து டோல் கட்டணும். அதுக்குன்னு ஆன்போர்டு யூனிட் வந்து 2 வீலரில் பொருத்திருப்பாங்க. ஆனால் இந்தியாவில் வந்து இது கண்டிப்பாக வராது. நேஷ்னல் ஹைவேயில் வந்து 2 வீலர் பயன்படுத்துறது ரொம்பவே கம்மியாக இருக்கிறதுனால டோல்கேட்டில் 2 வீலருக்காக எந்த ஒரு டோல் சார்ஜஸும் வந்து பயன்படுத்த மாட்டாங்க. மத்திய அரசு வந்து மந்த்லி பாஸ் வந்து கொண்டு வர போகிறாங்க. மாதத்துக்கு 340 ரூபாய் நீங்கள் எத்தனை தடவை வேணாலும் போய்க்கலாம். அதே போல் ஆனுவல் பாஸ் வந்து 3000க்கு வந்து கொடுக்க போகிறாங்க. லைஃப் டைம் பாஸும் வந்து இருக்குது. 15 வருஷத்துக்காக 30,000 ரூபாய் நீங்கள் கட்டினீங்க அப்படின்னா 15 வருஷத்துக்கு லைஃப் டைமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எத்தனை ட்ரிப் வேணாலும் நீங்கள் போயிட்டு வந்துக்கலாம். எப்போது இந்த திட்டம் முழுமையாக பயன்பாட்டுக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2025 இறுதிக்குள் இந்த திட்டம் வந்து முழுமையாக பயன்பாட்டுக்கு வருங்க. ஆன்போர்டு யூனிட் வந்து எல்லா கார்கள்லையும் எல்லா இடத்துலையும் பொருத்திட்டாங்க அப்படின்னா இந்த திட்டம் வந்து கூடிய விரைவிலே நம்மளுக்கு பயன்பாட்டுக்கு வரும். இந்த திட்டம் அமலுக்கான ஃபாஸ்டாகை கம்ப்ளீட்டாக எடுத்துருவாங்கன்னா அப்படிலாம் கிடையாதுங்க. முழுமையாக ஃபாஸ்டாக் எடுக்க மாட்டாங்க. ஹைப்ரிட்டில் ஃபாஸ்டாக் ப்ளஸ் ஜிஎன்எஸ் திட்டத்தை வந்து கொண்டு வருவாங்க. ரெண்டுமே வந்து தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். போக போக ஆன்போர்டு யூனிட் எல்லா வண்டிகளையும் பொருத்திட்டாங்கன்னா ஃபாஸ்டாக்கையும் டோல்கேட்டையும் முழுமையாக எடுத்துருவாங்க. அவ்வளோதாங்க இந்த வீடியோவில். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணதும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்.